வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான யமகாதகி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. இப்ப ஃபேமிலியை சேர்ந்தவங்க பாடியை தூக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பாடியை தூக்க முடியல. ஏன் பாடியை தூக்க முடியலன்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து போய் ஏதோ சொல்ல நினைக்கிறா போல அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் ஒவ்வொன்னு பேசுறாங்க. எதனால இறந்து போனா அந்த பாடியை தூக்க முடியல அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கான பதில் சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கிராமத்துல திருவிழா நடக்க போது போல. அதுக்காக பெரியவங்க எல்லாம் கோயில்ல சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊரோட தலைவர் பேரு செல்வராஜ் அப்படின்றது. செல்வராஜ் ஐயா, நீங்க தான் முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி செல்வராஜும் சொல்றாரு. செல்வராஜுக்கு வாசுன்னு ஒரு பையன் இருக்காரு. அந்த பையன் இருக்காருல, போன வாட்டி திருவிழால சில சொதப்பெல்லாம் நடந்துருச்சு, இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாதுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதெல்லாம் நடக்காது, பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஊர் தலைவர் செல்வராஜோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. செல்வராஜோட ஒய்ஃபும் மருமகளும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மருமக நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. செல்வராஜுக்கு வாசுன்னு ஒரு பையன் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, லீலான்ற ஒரு பொண்ணும் இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, லீலா கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. லீலாவோட தாய் மாமா வீட்டுக்கு போலான்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா லீலாக்கும் மாமாக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. என்னாலாம் மாமா வீட்டுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி லீலா சொல்றாங்க. லீலா பேசிட்டு இருக்கும் போதே வீசிங் ப்ராப்ளம் வந்துருது. இவங்க கொஞ்சம் ஓடி ஆடினா கூட வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். இவங்க பேசினதுலேயே வீசிங் ப்ராப்ளம் வந்துருச்சுல்ல. அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இப்ப அப்பாவும் வந்து ஷாக் ஆகுறாரு. நம்ம பிளானை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க, இது எப்பவுமே வரதானே, நான் பாத்துக்கிறேன். நான் மட்டும் வராம இருக்கணும், அப்பதான் மாமாக்கு நான் வரல கோவமா இருக்கன்றது தெரியும். அதனால நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அப்பாவும் அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. அப்பாவோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல்ல, இவரோட அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அந்த அம்மா இருக்காங்கல்ல, பூட்டி வச்சிருக்க ரூமையே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்றது தெரியல. இப்ப செல்வராஜ் இருக்காருல்ல, பொண்ணை வீட்டுல தனியா தான் விட்டு போக போறோம், நீங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவர் கிளம்பணும்னு மேற்கொண்டு அதே ரூமை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரூம்ல அப்படி என்ன இருக்குன்றது தெரியல. வாசுன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா கோயில் நகை எல்லாமே வாசுவோட அப்பா கண்ட்ரோல்ல தான் இருக்கும். வாசு அந்த நகையெல்லாம் தூக்கி இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த நகையை வச்சு பிசினஸ் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. பிசினஸ் பயங்கரமா ஃபிளாப் ஆயிருக்கும். காசெல்லாம் போட்டு நிறைய நகையை மீட் எடுத்திருப்பாங்க. ஆனா இன்னும் கிரீடத்தை மட்டும் மீட் எடுக்காம இருக்காங்க. எப்படியாவது நீ தான் மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாசு கிட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாரு. கவலைப்படாத, திருவிழாக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள காசை ரெடி பண்ணி மீட் எடுத்துருவேன், நமக்கு பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சுட்டு வாசு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. வெளியே போனோம்னு சொன்னோம்ல, இவ்வளவு லேட்டா தான் வருவியான்னு அம்மா கேக்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா, போயிடலான்ற மாதிரி இவரும் கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப மாணிக்கோன்னு இந்த ஊர்ல இருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் ஊர்ல பெரிய ஆளா இருப்பாரு. இவரோட ஒய்ஃப் ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருக்காங்க. ஒரு லேடியும் வந்து இவங்களுக்கு வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு கிளம்புறாங்க. மாணிக்கம் இறந்து போனாலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாணிக்கத்தோட பையன் பேரு குணா அப்படின்றது. குணா வேற கேஸ்ட்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. அதை சொல்லிதான் இவர் கோவப்பட்டு இருக்காரு. பேசும்போது இவருக்கு இருமல் வருது. அப்ப மருமக வேகமா தண்ணி எடுத்துட்டு வந்து மாமாக்கு தராங்க. உன் கையெல்லாம் வாங்கி நான் குடிக்க மாட்டேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இதை நினைச்சு மருமக பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. குணா இருக்காருல, ஒய்ஃபுக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என் அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதன்னு சொல்றாரு. இவர் ஒய்ஃபோட பேரு பிரியா அப்படின்றது. இப்ப நமக்கு ஒரு அம்மா பொண்ணை காட்டுறாங்க. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அம்மாவோட வீட்டுக்கு மாப்பிளைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப அம்மாவும் பொண்ணை சீட்டெல்லாம் எடுக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அங்க லேடிஸ் எல்லாம் கூடி பேசிட்டு இருக்காங்க. மாணிக்கத்தோட ஒய்ஃப் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஊர்க்கதையெல்லாம் அம்மா பேசுறது பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏமா ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பேசாம வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் அமைதி ஆயிடுறாங்க. இந்த பொண்ணும் லீலாவும் ஃப்ரெண்டு போல. இப்ப லீலா சாதாரணமா இந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேற ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. லீலாக்கு திரும்பி மூச்சு வாங்குற ப்ராப்ளம் வருது. கூட வந்திருக்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நீ உட்காருன்ற மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. இவங்களுக்காக அந்த இன்ஹேலர்லாம் எடுத்து தராங்க. இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லீலா நார்மல் நிலைமைக்கு வராங்க. இப்ப லீலாக்கு ஒரு கெட்ட நாத்தம் வருது. ரூம்குள்ள இருந்து தான் அந்த கெட்ட நாத்தம் வருது. வெளியே போன பேரண்ட்ஸ் எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, அந்த ரூம்ல இருந்து நாத்தம் வருது, அந்த ரூமை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. இல்ல, அதெல்லாம் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத அந்த பாட்டியை கவனிச்சிடுறாங்க. அந்த ரூம் எல்லாம் ஓப்பனே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா லீலா இருக்காங்கல்ல, கண்டிப்பா ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அப்பவும் பொண்ணு சொல்றதுனால ஓபன் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. இப்ப ஆளுங்களை வர வச்சு ஓபன் பண்ணிடுறாரு. உள்ள போய் பார்க்கும் போது தான் எலி செத்து போயிருக்கிறது தெரிய வருது. இப்ப உள்ள போன நபர் எலியை தூக்கிட்டு வெளியே வராரு. அப்ப தெரியாதனமா வாசல்ல இடிச்சிடுறாரு. இதுவே இந்த பாட்டிக்கு அபசகுணமா இருக்கு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வாசுவும் ஃப்ரெண்ட்ஸும் சாமியோட நகையை வச்சு பிசினஸ்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா? ஒரு நபரோட பேரை வச்சுதான் இதை பண்ணியிருப்பாங்க. அந்த நபர் தான் ரொம்ப பயப்படுறாரு. அந்த கிரீடத்தை மீட்டு எடுத்துட்டியான்னு கேட்கிறாரு. வாசு இன்னும் இல்லைன்னு சொல்றாரு. இன்னும் கிரீடத்தை மீட்டு எடுக்கலன்னா நீ எப்படி கொண்டு போய் வைப்ப? நீ வைக்காம எனக்கு பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கோ, சம்பந்தப்பட்ட எல்லாரோட பேரையும் நான் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம்ன்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளோலாம் போகாது, நான் அதுக்குள்ள மீட் எடுத்துருவேன் வாசு சொல்றாரு. செல்வராஜுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு கோவமா வராரு. ஒய்ஃபுமே இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச குழம்பு வச்சிருக்கன்ற மாதிரி சாப்பாடை வச்சிட்டு இருக்காங்க. இவர் வேணான்னு சொல்ல இவங்க வச்சிட்டு இருக்காங்க. இவர் கோவத்துல சாப்பாடு தட்டெல்லாம் தள்ளி விடுறாரு. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஏன் என்னாச்சுன்னு உனக்கு சொல்லணுமா அப்படின்ற மாதிரி பலார்னு அறையிறாரு. இதை கவனிச்ச லீலாவும் பக்கத்துல வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. பேசாம போயிடு, ப்ராப்ளம் இருக்கிற பொண்ணுன்னு பாக்குறேன், இல்லைன்னா அடிச்சிருவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்தாலும் லீலா கூட பேசுறாங்க. இவர் கோவப்பட்டு பொண்ணியை அடிச்சிடுறாரு. கொஞ்சம் மோசமா பேசிடுறாரு. பொண்ணுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்பா எதனால இப்படி பண்றாருன்னு சுத்தமா புரியல. வாசுவும் நைட்டு நேரம் வீட்டுக்கு வராரு. அப்பதான் வீட்டுல சாப்பாடுலாம் கீழே சிந்தி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவரோட ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு. மாமா கோவமா வந்தாரு, சண்டை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி எதுக்காக துடைக்காம வச்சிருக்க, நீயாவது தொடன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் துடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா பொண்ணு கிட்ட கையை நீட்ட மாட்டாரு. நீட்டிட்டார்ல, பொண்ணு ஃபீல் பண்ணுவா, போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. இப்ப அம்மா பொண்ணோட ரூமை பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்கா போல, பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அம்மா சொல்லி எல்லாருமே பாக்குறதுக்காக வராங்க. என்ன அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இப்ப முக்கியமான ஆளுங்க மட்டும் பாடியை கீழே இறக்கிடுறாங்க. இந்த விஷயத்த வெளியே சொல்றதா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா வெளியே சொன்னா ஒவ்வொன்னு பேசுவாங்கல்ல, அதுக்காக தான் தயங்குறாங்க. சூசைட்னா பாடியை அறுக்க வேற செய்வாங்க, அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தரும் இந்த வாசு கிட்ட சொல்றாரு. வாசுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இப்ப வாசு அப்பாக்கு பக்கத்துல வந்துடுறாரு. பாடியை அறுப்பாங்களாம்ப்பா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீயே என்ன பண்ணணுமோ பண்ணுன்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு டாக்டர் வராரு. இந்த டாக்டர் தான் லீலாக்கு ரெகுலரா ட்ரீட்மெண்ட்லாம் தருவாரு. லீலாக்கு 5 வயசுலயே உயிர் போற நிலைமை வந்திருக்கும். இந்த டாக்டர் தான் காப்பாத்தி கொடுத்துருப்பாரு. பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னனே, இப்படி சாக விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா புலம்புறாரு. இவர்கிட்ட தூக்கு மாட்டி தான் இறந்து போனாங்கன்றதை இவங்க சொல்லியிருப்பாங்க. தூக்கு மாட்டினது வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. டாக்டர் ஒரு ஐடியா சொல்றாரு. பனி அதிகமா இருக்குல்ல, அதனால இவன் மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டா, ஆளுங்களை வர வச்சு பார்த்தோம், இறந்து போனதை பத்தி சொன்னாங்கன்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி ஆளுங்க வரதுக்கு முன்னாடி கிளம்பிடுறாரு. இப்ப ஆம்புலன்ஸ்ல ஆளுங்கெல்லாம் வராங்க. வந்தவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உயிர் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாதாரணமா நடந்ததுன்னு செட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இப்ப விடியும் போது ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு மூச்சு ப்ராப்ளம் நிறைய இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எக்ஸ்ட்ரீமா போய் தான் இந்த மாதிரி இறந்து போயிட்டா போல, பாவம்ன்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் வாசு தான் முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த லீலா ஒரு மாமா கிட்ட பேசாம இருந்தாங்கல்ல, அந்த மாமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லீலா இறந்து போயிருக்கிறத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. கடைசி வரைக்கும் என்கிட்ட பேசாம போயிட்டியே அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த மாமாக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாசு பாடியை எடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்க சொல்றாரு. இதை பாக்குற ஊர் பெரியவர் இருக்கார்ல, எதுக்குப்பா இவ்வளவு சீக்கிரம் பாடியை எடுக்கணும், எல்லாருமே வரட்டும், 6 மணிக்கு மேல பாடியை எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. வாசுவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. 6 மணிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாரு. இப்ப பாடி எடுக்கிற நேரம் வந்துருது போல, அதுக்கேத்த எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. பாடியை உள்ள வந்து வயசு பசங்க தூக்குங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பசங்கெல்லாம் உள்ள வந்துடுறாங்க. பாடியை வெளியே தூக்கிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா பாடியை இவங்களால தூக்கவே முடியல. பாடி ரொம்ப ஹெவியா இருக்கு. தூக்க ட்ரை பண்ண 4 பேர் வேகமா வெளியே ஓடி வராங்க. அந்த பாடியை தூக்கவே முடியல. அதுவும் இல்லாம பாடி லைட்டா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது மூவ் ஆகுதா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் ஒவ்வொன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க குணா இருக்காரு பாத்தீங்களா, உள்ள வந்து பாடியை பாக்குறாரு. உயிரெல்லாம் இல்ல, இவங்க தான் தேவையில்லாம வளர்றாங்கன்னு தெரிய வருது. நீங்க தான் வளர்றீங்க, வந்து தூக்குங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி திரும்பி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் சில ஆளுங்க சேர்ந்த மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது படுத்துட்டு இருக்க பாடி சட்டுன்னு நிமிந்து உட்காருது. இதை பாக்குறவங்க பயந்துடுறாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் பரவுது. எது பாடியை தூக்க முடியலையா, எது பாடி நிமிந்து உட்காந்ததா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வாசுவோட ஃப்ரெண்ட்ஸ் வாசுவை தள்ளி கூட்டு வந்துடுறாங்க.
நம்ம சாமி நகையை தூக்கணும்ல, அதனால தான் இப்படிலாம் ஆகுது போலன்னு நினைக்கிறாங்க. வாசு அந்த கிரீடத்தையும் நான் மீட்டு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நேற்று நைட்டு நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வாசு வரும்போது எல்லாமே கலைஞ்சு போட்ட மாதிரி இருக்கும். என்னாச்சுன்னு ஒய்ஃபு கிட்ட கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் கிளீன் பண்ண சொல்லியிருப்பாரு. வாசு வரும்போதே ஒரு பைய கொண்டு வந்திருப்பாரு. அதுக்குள்ளதான் கிரீடம் இருக்கும். அதை நம்ம ரூம்ல வைக்க வேணாம், இப்ப ரீசெண்டா ஒரு ரூமை ஓபன் பண்ணிருக்கோம்ல, அந்த ரூம்ல மறைச்சு வச்சிடலான்ற மாதிரி அந்த ரூம்ல தான் இவர் மறைச்சு வச்சிருப்பாரு. ஒரு அம்மா பொண்ணு நமக்கு காமிச்சாங்கல்ல, அதுல அம்மா எப்பவுமே ஊர்க்கதை தான் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் லேடிஸ் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பாடியை தூக்க முடியல, அவ ஏதோ சொல்ல நினைக்கிறா போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்ற மாதிரி ஊர்ல மத்த லேடிஸ் சொல்றாங்க. சாமியாரை கூப்பிட்டு பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி சிலர் ஐடியா கொடுத்திருப்பாங்க. ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு சாமியாரை வர வச்சிடுறாங்க. அவர் எலும்புச்சம்பளத்தை வச்சு பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வீட்டுல இருக்க பொருளை துப்பு துப்புன்னு கீழே விழுது. அதை பாக்குற இந்த சாமியாருக்கு பயம் வந்துருது. வேணான்ற மாதிரி இவரும் வேகமா வெளியே ஓடி வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஆத்தா ரொம்ப கோபமா இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து ஓடிடுறாரு. வெட்டியானுங்க இந்த மாதிரி நிறைய சம்பவத்தை பார்த்திருப்பாங்கல்ல, வெட்டியான உள்ள அனுப்பி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பொதுவா வெட்டியான வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க போல. வெட்டியானு போறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காரு. நாங்க அந்த இடத்துக்கு வரோம்ல, அதே மாதிரிதான் எங்க வீட்டுக்குள்ள நீ போற மாதிரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல போன்ற மாதிரிலாம் வாசு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வெட்டியான் உள்ள போய் பாடி எல்லாம் பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, அதை சொல்லாம இங்க இருந்து போகவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சனி போனம் தனியா போகாது, யாரையாவது கூட கேட்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த பொண்ணு சனிக்கிழமை தான் இறந்து போயிருப்பாங்க. அதனால ஒரு கோழியை இந்த இடத்துக்கு இவர் புடிச்சிட்டு வந்திருக்காரு. இந்த கோழியும் கூட சாவடிக்கலான்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காரு. வாசுவோட ஒய்ஃபுக்கு பயம் வந்துருது. தூக்கு மாட்டினதை நம்ம மறைச்சோம்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு போல. ஊர் மக்கள் கிட்ட இந்த உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் சொன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. டாக்டரும் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாரு. அவ தூக்கு மாட்டி தான் இறந்து போனா, நாங்க தான் போய் சொல்லிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஏதோ அவ தூக்கு மாட்டி இறந்து போனாலா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி ஊர் தலைவர் கிட்ட கேக்குறாங்க. ஆமா, என் பொண்ணு தூக்கு மாட்டி தான் இறந்து போனா, அதை ஊர் மக்கள் கிட்ட சொன்னா ஒவ்வொன்னு பேசுவீங்கன்னு பயந்துதான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப மத்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவருக்கு சமாதானம் சொல்றாங்க. சரி விடுங்க, நடந்தது நடந்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியதா பண்ணலாம், இதை சொல்லணுன்றதுக்காக கூட உங்க பொண்ணு இப்படி பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. தற்கொலைன்னு தெரிஞ்சோன்னா போலீஸ்க்கு தகவல் போயிருது. இப்ப போலீஸ் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாடி நாங்க கொண்டு போனோன்ற மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் சார், போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ண வேணான்ற மாதிரி ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் கேக்குறாங்க. பண்ணணுமா வேணாமான்ற முடிவை நாங்க தான் எடுக்கணும், நாங்க உள்ள போய் செக் பண்ணோம்னு சொல்றாரு. பாடியை தூக்க முடியலன்னு ஊர் மக்கள் சொல்றாங்கல்ல, அதுல இன்ஸ்பெக்டருக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. கட்டில தூக்குறதுக்கு ட்ரை பண்றாரு, நல்லாவே தூக்க முடியுது. சரி ரூம் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பாக்குறாரு. அந்த பொண்ணோட போன் கிடைக்குது. அந்த போனை இவருமே எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப தூக்கி பார்ப்போன்ற மாதிரி ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ ஒரு 4-5 பேர் சேர்ந்த மாதிரி கட்டிலோட தூக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணும் போது ஒரு ஸ்டேஜ்ல கட்டிலே உடைச்சுக்குது. சோமுன்ற ஒரு பையனோட கையை லைட்டா உடஞ்சிருது. இப்ப உடஞ்ச கட்டில் இருக்கு பாத்தீங்களா, செவத்துல சாஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணு அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஊர் மக்கள் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. போலீஸுமே இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. கூட ஒரு கோழியை சாவடிக்கணும்ன்ற மாதிரி வச்சிருந்தாங்கல்ல, அந்த கோழி இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கோம், அந்த கோழியை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும், எல்லாருமே பிரிஞ்சு தேடுங்கன்ற மாதிரி ஊர்ல முக்கியமானவர் சொல்றாரு. இவங்க எல்லாருமே பிரிஞ்சு அந்த கோழியை தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த கோழியை இவங்க கண்டுபிடிக்கவும் செஞ்சிடுறாங்க. வாசுவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சாமி தான் இதெல்லாம் பண்றதா நினைக்கிறாங்க. சாமி இந்த உண்மையை நம்ம சொல்லணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு, நம்ம பேசாம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னா எனக்கும் என்னோட அப்பாக்கும் தான் கெட்ட பேர் ஏற்படும், என்னெல்லாம் சொல்ல முடியாது, சமாளிப்போன்ற மாதிரி வாசு சொல்றாரு. குணாவோட அம்மா படுத்த படுக்கையா இருந்தாங்கல்ல, இப்ப திடீர்னு கண்முழிக்கிறாங்க. என்னாச்சு, வீட்டுல யாரையும் காணோன்ற மாதிரிலாம் தேடி வெளியே வராங்க. அப்பதான் லீலா இறந்து போனது உங்களுக்கு தெரிய வருது. ஊர் மக்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த பாட்டிக்கு சொல்றாங்க. இந்த பாட்டியும் உள்ள வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டிக்கு இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு தெரியும் போல, சில சடங்கெல்லாம் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா இந்த இடத்துல சில சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா எல்லாமே சரியாயிடும்னு சொல்றாங்க. ஊர் மக்களும் சரியாயிடுமான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இங்க போட்டிருக்க கூடாரம் இருக்கு பாத்தீங்களா, உடஞ்சி ஒரு நபர் மேல போய் விழுது. யார் மேல விழுதுன்னா இந்த லேடியோட ஹஸ்பண்டான மாணிக்கத்து மேலதான் விழுது. அப்படி விழுந்ததுல இவரோட தலையில அடிபட்டது. இப்பதான் மாணிக்கம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மாணிக்கம் கார்ல போயிட்டு இருக்கும் போது லீலா ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத கவனிச்சிருப்பாரு. அவங்க சாதாரணமா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இதை பாக்குற இவர் இருக்காரு பாத்தீங்களா, அப்பா கிட்ட வேற மாதிரி சொல்லணும்ன்ற மாதிரி அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஏன்னா இவர் ஊர் தலைவர் ஆகணும்னு நினைச்சிருப்பாரு. செல்வராஜ் ஆனதுல இவருக்கு லைட்டா கோவம் இருக்கும். அதனாலதான் செல்வராஜ் கிட்ட பொண்ணு யார்கிட்டயும் நெருக்கமா பேசிட்டு இருந்தா கொஞ்சம் பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் என் வீடு மாதிரி ஆயிட போகுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு.
இதனால தான் செல்வராஜ் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு கோவமா வந்திருப்பாரு. இதனால தான் கை வைக்காத பொண்ணு மேலேயே இவர் கை வச்சிருப்பாரு. இப்ப மாணிக்கம் இந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ சாதாரணமா அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருந்த, ஆனா நீ நெருக்கமா பேசிட்டு இருந்தன்ற மாதிரி பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் பாடி கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினதை ஊர் மக்களும் கவனிச்சிடுறாங்க. அப்ப ஒண்ணுக்கு ரெண்டா தான் இவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் கோவப்பட்டு இருக்காங்க. அவன்லாம் ஒரு ஆளு, அவன் சொன்னான்னு பொண்ணை போட்டு அடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி இந்த செல்வராஜ் கிட்டயும் கேட்கறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், இவன் சொன்னதை கேட்டு என்னோட பொண்ணை அடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. லீலா மாணிக்கத்து மேல செம்ம கோவத்துல இருந்திருக்கா, அதனால்தான் ரத்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கா போல அப்படின்ற மாதிரி ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோமுன்ற ஒரு நபரோட கை உடைஞ்சிருக்கும், சோமுக்கும் ரத்த காயம் ஏற்பட்டதுல அவன் எதுலயாவது சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப கை உடைஞ்ச அந்த சோமு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. பின்னாடி வந்த போலீஸ் சாதாரணமா இவர் மேல கை வைக்கிறாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, நான் லீலாவை எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. அப்ப லீலாவை இவன் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி போலீஸ் கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல தான் சோமு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. இந்த சோமு யாருன்னு பாத்தீங்கன்னா வாசுவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இவர் வாசுவோட தங்கச்சியை லவ் பண்றாரு. தங்கச்சிக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, இருந்தாலுமே இவர் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி தான் அந்த நாள் பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவங்க போலான்னு நினைக்கும் போது சட்டுன்னு இவங்களோட கையை பிடிச்சிருவாரு. என் கையை விடுன்ற மாதிரி தான் இவங்க அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க. இந்த விஷயத்த தான் மாணிக்கம் பார்த்திருப்பாரு, ஆனா வேற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப லீலாவோட ஃப்ரெண்ட் அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி சோமு தொல்லை பண்ணிட்டு இருக்கான்ல, வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு வீட்டுல சொல்லிக்கிட்டு, நானே சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி லீலா சொல்லியிருப்பாங்க. லீலாவை பத்தி முழுசா தெரிஞ்சது நீ மட்டும்தான், லீலா யாரையாவது லவ் பண்ணாலா, லவ் பண்ணானா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, அன்புன்னு ஒரு பையனை லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இதே சமயம் தான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டீடைல் கிடைக்குது. அன்புன்ற ஒருத்தர் கிட்ட லீலா அதிக நேரம் பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த அன்போட போட்டோவும் இவருக்கு கிடைச்சிருது. அந்த அன்பு வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. எது என் தங்கச்சியை லவ் பண்ணனா அப்படின்ற மாதிரி வாசு கோவப்படுறாரு. வாசுவும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த அன்பை அமுக்கிறதுக்காக போறாங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு போலீஸுங்க சொல்றாங்க. இருந்தாலும் அண்ணனும் ஆளுங்களும் ஒரு சைடு தேடுறாங்க, போலீஸுங்க வேற ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. லீலா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அன்பு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அவளை போய் பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனா அன்போட அப்பா பயப்படுறாரு. அங்க போனா ஒன்ன தாண்டா மாட்ட வைப்பாங்க, ஒன்னு ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்கதான் அன்போட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அன்பு இந்த லீலாவும் பயங்கரமா லவ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க லவ் பண்றது யாருக்குமே தெரியாம பாத்துப்பாங்க. ஏன்னா தெரிஞ்ச இவங்க ரெண்டு பேரும் எதுனால பண்ண வாய்ப்பு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சீக்கிரட்டா மீட் பண்ணி பேசுற மாதிரி காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மணிக்கணக்கா போன்ல எல்லாம் பேசுறாங்கல்ல, அதெல்லாம் லீலா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தனியா உட்காந்து கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசிப்பாங்க. அதை மீறியும் லீலாவோட ஃப்ரெண்டு ஒரு வாட்டி பாத்துருவா. அதனால தான் இந்த லவ்வை பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பு ஒரு நாள் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. என்னாச்சு, ஹாப்பி நியூஸான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. வெளியூர்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷமா இந்த ஊரை எதிர்த்துட்டு கூட நம்ம போயிடலான்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. வெளியூர்ல தான் வேலை கிடைச்சிருச்சு போலன்ற மாதிரி லீலா செக் பண்றாங்க. பார்த்தா இந்த ஊர்ல தான் இவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. என்ன இந்த ஊர்ல தான் வேலை கிடைச்சிருக்கு, இந்த ஊர்ல வேலை வேணான்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, இந்த ஊரை விட்டுட்டு என்னால போக முடியாது, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், நான் இங்கதான் வேலை பார்ப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாரு. அதெல்லாம் கஷ்டம்டா, இப்ப இருக்க நிலைமைக்கு முடியாது, நான் சொல்றதை கேளுன்னு சொல்றாங்க. ஆனா இவர் கோச்சுக்கிறாரு. இப்ப பிரசன்ட்ல இவர் இருக்கார்ல, அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறாரு. அப்பவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. அப்பப்போ மனசு கேட்க மாட்டேங்குது, பார்க்கணும்னு ஆசைப்படுறான்ல, நம்மளே கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. போலீஸுங்களாம் தேடிட்டு இருக்கும் போது அப்பா பையன் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. ஏன் தங்கச்சியை லவ் பண்ணிருக்கியான்ற மாதிரி வாசு அடிக்கிறதுக்காக வராரு. ஆனா வீட்டுல யாரையும் அடிக்க கூடாது, பார்க்க விடணும் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே சொல்றாங்க. நீ உள்ள போய் பாத்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி இந்த அன்பு கிட்ட சொல்றாங்க. இந்த அன்பு இருக்கார்ல, சோகமா உள்ள வந்து அவங்களோட பாடியை பாக்குறாரு. இப்ப அவங்க காலில் விழுந்து ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இப்பதான் வேற ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து வந்துட்டார்ல, நைட்டு நேரம் லீலா கிட்ட இருந்து போன் கால் வருது. நம்ம லவ் மேட்ரே என்னோட அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு போல, என்னைக்கோ இல்லாம இன்னைக்கு என்ன அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா வேற காரணத்துக்காக அடிச்சிருப்பாரு, இவங்க தப்பா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க போல. சரி, நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்ற மாதிரி லீலா கேக்குறாங்க. கண்டிப்பா இந்த வேலைக்கு நான் போக தான் போறேன், முத நாளே நான் போயிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் வெளியூர்ல வேலை பாரு, நம்ம அங்க போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல லீலா, நீ இருக்கணும்னா என் கூட இங்க வந்து இரு, என்னால என்னோட ஃபேமிலியை விட்டுட்டுலாம் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல அவங்க பேசுறது இவருக்கு கேட்க மாட்டேங்குது. போன்ல ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்ற மாதிரி இவருமே விட்டுறாரு. நம்மளால தான் லீலா சூசைட் பண்ணிக்கிட்டா போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப காக்காலாம் ஒரே இடத்துல சேர்ந்த மாதிரி பறந்துட்டு இருக்கு. சில காக்கா இறந்து போன மாதிரி கீழெல்லாம் விழுது.
அவ மன்னிச்சிட்டா போல, இப்ப நம்ம தூக்கிட்டு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பயும் தூக்கிறதுக்காக சில ஆளுங்க வராங்க. இழுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. என்ன பண்ணியும் அந்த பாடி அங்க இருந்து இழுக்க முடியல. இந்த விஷயத்தெல்லாம் கண்ணால பார்த்துட்டு இருக்க அன்புமே ஷாக் ஆயிடுறாரு. அந்த ரூமை திறக்க வேணாம்னு எவ்வளவோ சொன்னனே, யாருமே கேட்கலன்ற மாதிரி பாட்டி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமை திறந்தது தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஆக்சுவலா பாட்டிக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. அந்த தங்கச்சி அந்த ரூம்ல தான் தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க. அவங்க தூக்கு மாட்டின சாரியை வெளியே போடணுன்ற மாதிரி சாமியார் சொல்லியிருப்பாரு. ஆனா நான் போட மாட்டேன்ற மாதிரி இந்த பாட்டி வச்சிருப்பாங்க. அதனால அந்த ரூம்ல நிறைய அமோனிஷன்லாம் நடக்கும். லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. என் தங்கச்சி தான் இதை பண்ணிருக்கா போல, என் தங்கச்சியை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பாட்டியும் பூஜை மாதிரி பண்ணிருன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால லீலாவோட பாட்டி இருக்காங்கல்ல, இந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. தங்கச்சி சம்பந்தப்பட்ட திங்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. தங்கச்சி தூக்கு மாட்டி இறந்தாங்கல்ல, அந்த சாரியை மட்டும் எடுக்கலான்ற மாதிரி எடுக்கிறாங்க. அதுக்கு அடியில தான் அந்த சாமியோட கிரீடம் இருக்கு. அதை இந்த பாட்டி கவனிக்க மாட்டாங்க. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, அதை வந்து லீலாவோட கழுத்துல போட்டுடுறாங்க. என் தங்கச்சி தான் லீலாவை விடாம இருந்திருக்கலாம், இப்ப ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. வாசு இருக்கார்ல, எல்லாருமே போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நிறைய பேர் சேர்ந்த மாதிரி கயிறை கட்டி இழுக்கலான்ற மாதிரி இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க எவ்வளவு இழுத்தாலும் சரி, அந்த கட்டில் லைட்டா கூட அசைய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல கயிறு அருந்து இவங்க எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. அதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம சைலண்டா அந்த கிரீடத்தை எடுத்துட்டு கிளம்பிடலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கிரீடம் போனா பாடி எந்திரிக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம அந்த கிரீடத்தை எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது தெரியாதனமா கிரீடத்தை கீழே போடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் குணாவோட ஒய்ஃப் பிரியா கவனிச்சிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அன்புக்கு பக்கத்துல வராரு. நேத்து நைட் அந்த பொண்ணு கிட்ட 35 நிமிஷம் பேசியிருக்கேன்னு சொல்றாரு. இல்ல சார், 5 நிமிஷம் தான் பேசினேன்னு அன்பு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ஏத்துக்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக பாக்குறாரு. அன்பு அப்பா இருக்கார்ல, இதுக்காக தான் வர வேணான்னு சொன்னேன், நம்மள தாண்டா இவங்க லாக் பண்ணுவாங்க, உண்மையான குற்றவாளியை பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்பவுமே லீலா காலை ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல, அதை செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி அன்பு சொல்றாரு. போன் இந்த போலீஸ் கிட்ட தானே இருக்கு, செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணதுல ஏதோ ஒரு உண்மை இவருக்கு தெரிஞ்சிருது போல. இப்ப திரும்பி இந்த அன்புக்கு பக்கத்துல வராரு. ஆனா அன்பு பிடிக்க மாட்டாரு. அன்புக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்க வாசுவ சட்டுன்னு பிடிக்கிறாரு. நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கன்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீலாவும் அன்பும் போன்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவருக்கு டவர் சரியா கிடைக்கல போல, விட்டு விட்டு கேக்குது. போனை வச்சிடுறாரு. இவங்களுமே பேசி பேசி பாக்குறாங்க. டவர் கிடைக்கலன்னு புரிஞ்சுட்டு இவங்களும் போனை வச்சிடுறாங்க. ஆனா வச்சவங்க காலை சரியா கட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த சமயம் பார்த்தா அண்ணன் இருக்கார்ல, கதவை திறந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க இவ்வளவு நேரம் போன்ல பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டாரு போல. அந்த அன்பு கிட்ட நீ பழகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது, ஆனா இந்த அளவுக்கு பழகிட்டு இருக்கன்னு இப்பதான் தெரியுது. அவன் வேற கேஸ்ட், நம்ம வேற கேஸ்ட், இதெல்லாம் செட் ஆகாது, இதோட நிறுத்திடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா தங்கச்சி ஏத்துக்க மாட்டாங்க. நான் சமயம் பார்த்து அப்பா கிட்ட பேசுவேன், பர்மிஷன் வாங்கி அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. குணா பாட்டுக்கு வேற கேஸ்ட் பொண்ணா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். மாணிக்கம் தான் அசிங்கப்பட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம அப்பாவும் நானும் அசிங்கப்படுறதுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன், ஒழுங்கா இந்த லவ்வை விட்டுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு போறாரு. அப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, நீ பண்ணதை பத்திலாம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அண்ணன் சாந்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி ஏமாத்திருப்பாரு. அந்த பொண்ணை சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும், அன்னிக்காக தான் பார்த்துட்டு உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன், நீ பண்ற தப்பெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆகும், நீ மாட்டுவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து லீலாக்கு வீசிங் ப்ராப்ளம் வருது. இன்ஹேலர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் தள்ளி விடுறாரு. இப்ப தங்கச்சியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீ உயிரோட இருந்தா எனக்கு பிரச்சனை, அதே மாதிரி என்னோட மானத்துக்கும் பிரச்சனை, சாவுன்ற மாதிரி உங்க கழுத்துல காலை வச்சு அமுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் போன்ல ரெக்கார்ட் ஆகுது. அதெல்லாம் தெரியாம தான் பண்ணிருப்பாரு. கேட்ட போலீஸ் இவர் தான் இதை பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப அண்ணனும் தள்ளி விட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அப்பா செல்வராஜே புடிச்சு தந்துடுறாரு. அப்பா, என் இடத்துல இருந்திருந்தா நீயும் இப்படிதான் பண்ணிருப்பேன்னு வாசு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த செல்வராஜன் கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாப்பாரு. இவன் சொல்றதும் உண்மைதானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வாசு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறத பார்த்து ஒய்ஃபை ஃபீல் பண்றாங்க. என் லைஃபே போயிடுச்சுன்ற மாதிரி புலம்புறாங்க. கிரீடத்தை 2 பேர் தூக்கிட்டு போனதை பிரியா பார்த்தாங்க பாத்தீங்களா. இப்ப பிரியா அந்த 2 பேர்கிட்ட கோவப்பட்டு பேசுறாங்க. நீங்க தான் கிரீடத்தை தூக்குனீங்களா, அதனாலதான் இதெல்லாம் நடக்குது போலன்னு சொல்றாங்க. சோ இவங்க சொல்றது மூலியமா ஊர் மக்களுக்கு இவங்க தான் கிரீடத்தை தூக்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த வேலைலாம் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி ஆளுங்க கூட்டு போறாங்க. இவ்வளவு நேரம் லீலாவோட அம்மா யார்கிட்டயும் எதுவும் பேசாம தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. பொண்ணை எவ்வளவு பிடிக்கும்ன்றதை வெளிப்படுத்துறாங்க. உனக்கு என்னமா பிரச்சனை, அம்மா கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் பாடி அந்த இடத்துல மிதந்துட்டு இருந்திருக்கும். இப்ப பொத்துன்னு கீழே விழுது. அதாவது பாடி சமாதானம் ஆயிடுச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நம்ம தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப பாடியை இவங்களால தூக்க முடியுது. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இறுதி சடங்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க.
இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.